بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يتقبل الله من المتقين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أخلص عملك يكفيك القليل அன்பார்ந்த பிறை டிவி நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அருள்மிகு ரமலானை அடைந்தோம். பல்வேறுபட்ட அமல் இபாதத்துகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள், குர்ஆன் திலாவத்துகள், திக்ர், ஔராதுகள், இஸ்திக்ஃபார்கள், ஸலவாத்துக்கள் என்று பல்வேறுபட்ட அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்து அமல்களையும் அல்லாஹ் குறைவின்றி அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக என்ற துஆவுடன் அமல்களை செய்கின்ற பொழுது இரண்டு விடயங்கள் சம்பந்தப்பட வேண்டும். ஒன்று நம்முடைய உடல், இன்னும் ஒன்று உள்ளம். உடல் சம்பந்தப்படுகிறது, உள்ளம் சம்பந்தப்படாவிட்டால் அதிலே உயிரோட்டம் இருக்காது. அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் அங்கு கிடைப்பது சிரமமாகிவிடும். எனவே உள்ளம் சம்பந்தப்படுவதற்கான பெயர் தான் இஹ்லாசுன் நிய்யா, எண்ணத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் என்று அமைத்துக் கொள்வது. பேரோ புகழோ பாராட்டோ நட்பேறுகளோ, அதே போன்று பிறரிடத்திலே வரவேற்பு, மரியாதை, தொழுகையாளி, நோன்பாளி, பரோபகாரி, சமூக சேவகர், நல்ல சமூகத்துக்காக அர்ப்பணித்தவர் என்ற பெயரெடுப்பதற்கும் பாராட்டு பெறுவதற்கும் என்ற எண்ணம் எப்பொழுது வராது? அமல்களோடு நற்கிரியைகளோடு உள்ளம் சம்பந்தப்படும் பொழுது, உள்ளம் அங்கே சமூகம் அளிக்கும் பொழுது. எனவே இதற்குத்தான் முஹ்லிசூன் என்று சொல்வது இப்படிப்பட்ட மக்களுக்குத்தான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் லம் யகுன் இல்லதீன என்ற சூரா பையினாவிலே அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தெரியுமா? ஐ அபுதுல்லாஹ வமா உமிரு இல்லா ஐ அபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வுக்கென்று மார்க்கத்தை தூய்மைப்படுத்தியவர்களாக, அல்லாஹ்வுக்காக மாத்திரம், அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தோடு இபாதத் செய்யுமாறு மக்களுக்கு ஏவப்பட்டுள்ளது. ஹுனஃபா, தூய்மையானவர்களாக, கலப்பற்றவர்களாக, வேற எந்த நோக்கமும் இல்லாமல் தூய்மையாக அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்று அமல் செய்வதுதான் ஹனீஃப் என்ற வார்த்தையை குறிக்கும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் தூய்மையான ஒரு முஸ்லிமாக, கலப்பற்ற ஒரு மனிதராக, பியோவான ஜெனிவினான ஒரு மனிதராக இருந்தார் என்று சொல்கிறான் அல்லாஹ். அதைத்தான் ஹனீஃபுடைய பன்மை சொல் தான் ஹுனஃபா. எனவே வதாலிக தீனுல் கையிமா வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ வயுகீமுஸ் ஸலா வயுஅத்துஸ் ஸகா வதாலிக தீனுல் கையிமா. மார்க்கத்தின் சகல விடயங்களையும் அல்லாஹ்வுக்காகவே செய்ய வேண்டும். பிரதானமான வணக்கம் தொழுகையையும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தொழ வேண்டும். ஜகாத் பிரதானமான பொருளாதார ரீதியான கடமை, அதையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். எனவே மார்க்கத்துடைய சகல அனுஷ்டானங்கள், தொழுகை, ஜகாத், எல்லா துறைகளும் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தோடு அமைவதுதான் தீனுல் கையிமா, உறுதியான மார்க்கம், நிலையான மார்க்கம், நேரான மார்க்கம். எனவே கண்ணியமானவர்களே, தொழுகையாலே பேருக்கும் புகழுக்கும் முகஸ்துதிக்கும் தொழுகும் பொழுது அவருடைய தொழுகை கேடான தொழுகையாக, நரகத்துக்குரிய தொழுகையாக மாறும். ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகைகளை கணக்கெடுக்காமல் பராமுகமாக தொழக்கூடியவர்கள், நேரத்தை விட்டும் பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள், கதா செய்யக்கூடியவர்கள். அதே போன்று தொழுதாலும் தொழுவதும் இல்லை, தொழுகை குறைபாடு, தொழுதாலும் யுராஊன், முகஸ்துதி. எனவே ஃபவைலுன், அவர்களுக்கு கேடு. நரகத்திலே ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு இடத்துடைய பேர் தான் நரகத்துடைய பேர் வயல். உலகத்திலும் கேடு, நரகம் வயல் என்ற நரகம். எனவே கண்ணியமானவர்களே, பல அமல்களை செய்கிறோம், மன தூய்மை அவசியம். முன்னோர்கள் அமல்களை எப்படி அமல்கள் செய்வதிலே பிரயத்தனம் காட்டுவார்களோ, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதிலே அதைவிட இரட்டிப்பான மடங்கு கரிசனை செலுத்தினார்கள். எந்த அளவுன்னு சொன்னால், ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே ரமலானை அவர்கள் வரவேற்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். ரமலான் அடைய பாக்கியத்தை தான். ரமலான் முடிந்து ரமலானையும் சேர்த்து மற்ற 6 மாதங்கள், ரமலானை விடுத்த 5 மாதங்கள், ரமலான் உட்பட 6 மாதங்கள், ரமலானுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. அப்போ ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சஃபர், இந்த 6 மாதங்கள் ரமலானுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக என்ற துஆவோடு இருப்பார்கள். ரபியுல் அவ்வல் ஆரம்பித்து
ஷாபான் முடியும் வரைக்கும், ரமலானுடைய பிறை காணும் வரைக்கும் ரமலானுடைய பாக்கியத்தை தா, அடையும் பாக்கியத்தை தா என்று சொல்லுவோம். காலம் முழுக்க சரிசமமாக பாதையாக பிரித்தார்கள். அந்த காலம் முழுக்க ரமலானோடு பின்னி பிணைந்ததாக அவருடைய அமல்கள் இருந்தன. எனவே கண்ணியமானவர்களே, நமக்கென்று அல்லாவிடம் எஞ்ச போவது இந்த அமல்கள் தான். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். முன்னோர்கள் மிகவும் கவனம் செலுத்தினார்கள் அல்லாஹ்வுக்காக என்ற கலப்பற்ற தூய்மையான எண்ணத்திலே. சிறிய முகஸ்துதி கூட அவருடைய உள்ளத்திலே வந்து விடாது. நபியர்கள் எச்சரித்திருக்கிறார்கள், யார் முகஸ்துதிக்காக தொழுவாரோ பக்கத்து அஷ்ரக்கை இணை வைத்து விட்டார், முகஸ்துதிக்காக நோன்பு நோற்றவர் இணை வைத்து விட்டார், முகஸ்துதிக்காக சதக்கா கொடுத்தவர் இணை வைத்து விட்டார், முகஸ்துதிக்காக அமல்களை செய்பவர் இணை வைத்து விட்டார். இணை என்றால் நிரந்தரமாக நிறத்தை கொண்டு செல்கிற அந்த இணை இல்லாவிட்டாலும் அமலோடு இன்னும் ஒரு கூட்டாக்கி விட்டார். அல்லாஹ் ஜல ஜலாலு கியாமத் நாள் என்ன சொல்லுவான், அல்லாஹ்வுக்காக வென்று அமல்கள் செய்யாமல் பேருக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் மதிப்புக்கும் மற்றவர்களிடத்தில் விளம்பரத்துக்குமாக செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் உங்களுடைய கூலிகளை நீங்கள் யாருக்காக யாரிடம் நல்ல பேர் எடுக்க செய்தீர்களோ அவரிடம் போய் கேட்டுக்கொள்ளுங்கள். அனகனசுரக்காயான ஷிர்க், இணை வைப்பவர்களுடைய இணையை விட்டு நான் தேவையற்றவன், எனக்கு எந்த இணை துணையும் கிடையாது. மங்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரத்துல் கஹஃப். அதில் அல்லாஹ் சொல்கிறான், யார் இறைவனை நல்லவராக தூய்மையானவராக சந்திக்க ஆதரவு வைக்கிறாரோ, அல்லாஹ்வை சந்திப்பேன் என்ற அச்சமும் ஆதரவும் உள்ளவராக இருப்பாரோ, அவர் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, நல்லமல் செய்யட்டும். ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதி ரப்பி அஹதா. அவர் தன்னுடைய ரப்புடைய வணக்க வழிபாட்டில் யாரையுமே கூட்டு சேர்க்கக்கூடாது. எனவே யாருக்கும் யாரிடத்திலும் பேரெடுக்கின்ற தன்மை நம்மிடம் இருக்கக்கூடாது. ஒரு சிறிய ஒரு 2 நிகழ்வுகளோடு நான் இந்த உரையை முடிக்க நினைக்கிறேன். உங்களுடைய சிந்தனைக்கு ஓர்மையான உள்ளங்கள் ஓர்மைப்பட்ட நேரத்திலே உங்களுடைய சிந்தனைக்கு உள்ளத்துக்கு ஒரு விருந்தாக. அன்பானவர்களே, முன்னைய காலத்து இமாம்களுடைய மன தூய்மையை பாருங்கள். அழுகையில் அல்லாஹ்விடத்து கண்ணீர் எடுத்து அழுவதில் கூட மன தூய்மை. அல்லாஹ்வுக்காக அழுதார்கள். ஒரு இமாம் இருந்தார்கள், அவர்கள் அறையை மூடிக்கொண்டு வீட்டுக்குள் அழுது அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் ஓதி துஆ கேட்டு பட்டு கொண்டிருந்தார்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு அழுகின்ற ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுவும் வீட்டுக்குள் ரூமை மூடிக்கொண்டு, அறையை மூடிக்கொண்டு ஒருவர் சந்திக்க வருகிறார். விருந்தாளி வருகிறார். ஓடிப்போய் குர்ஆனை அந்த ராக்கையில் வைத்துவிட்டு உடனே போய் முகத்தை கழுவி துடைத்து அந்த விருந்தாளியை வரவேற்கிறார். எதற்கு? ஏன் இது? தான் அழுத கண்ணீருடைய அடையாளங்களை கூட இன்னும் ஒருவர் காணக்கூடாது. அல்லாஹ்வுக்காக அழுத அந்த கண்ணீரை கூட இன்னும் ஒருவர் பார்த்துவிடக்கூடாது. கண்ணீர், அழுகை, அதிலும் மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம், கலப்பற்ற எண்ணம். அதே போன்று கண்ணியமானவர்களே, அதைத்தான் அல்லாஹ் ஜல ஜலாலுஹு கொடுக்கின்ற அர்ஷுக்கு கீழ் நெல் கொடுக்கின்ற பட்டியலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் ஸக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபால தைனா. ஒரு மனிதருக்கு அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும் மறுமையிலே மஹ்ஷரிலே, தனிமையிலிருந்து அல்லாஹ்வோடு தொடர்பாகி தனிமையில் அல்லாஹ்விடம் அழுதவர், அல்லாஹ்வை நினைத்து திக்ர் செய்து அழுதவர். எனவே தனிமையில் அழுவது என்பது அழுகையில் இஹ்லாஸ். இன்னும் ஒரு கொடையாளி எவ்வளவுதான் சதக்கா, முன்னைய காலத்தில் வாழ்ந்தவர், சதக்கா கொடுத்தால் மக்களுக்கு தெரிந்துவிடும், விளம்பரப்படுத்தப்பட்டுவிடும். இவர் கொடுத்தார், இவர் தந்தார், அவர் தந்தார், இவர் உதவி செய்தார் என்று பேர் போய்விடும். புகழ், அதாவது துவாக்கள் கிடைக்கும், வரவேற்பு பாராட்டுகள் கிடைக்கும். இதை இவர் விரும்பவில்லை. பாராட்டையும் புகழையும் மக்களுடைய நற்சான்றிதழ்களையும் விரும்பவில்லை. அவர் நற்சாட்சிகளை விரும்பவில்லை. அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் என்ன செய்தார், யா அல்லாஹ், நான் கொடுக்கின்ற தர்மங்கள் சதக்காக்கள் எல்லாம் தெரிய வருகிறது, நான் இன்று யாருக்கும் தெரியாமல் கொடுக்க போகிறேன், இருட்டிலே கொடுக்க போகிறேன், என்னுடைய அடையாளம் தெரியக்கூடாது. இருட்டிலே போய் ஒருவர் வந்தால் கொடுத்து விட்டு வந்து விட்டார். காலையில் பேசப்படுகிறது, இந்த ஊரிலே பெரிய ஒரு திருடனுக்கு சதக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவலைப்பட்டார், யா அல்லாஹ், உனக்காக இருட்டில் கொடுத்தேன், இருளிலே கொடுத்தேன், இரவோடு இரவாக கொடுத்தேன், ஆனால் திருடன் என்று எனக்கு தெரியாது. ஊருடைய திருடன் இவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஊரிலே பிரபலியமான திருடன் என்றால் இவருக்கும் தெரியும். இருட்டு எனவே விளங்கவில்லை. யா அல்லாஹ், உனக்காக செய்தேன், ஏதோ பரவாயில்லை, நாளைக்கு நான் கொடுக்கிறேன் சதக்கா. அடுத்த நாள் போய் கொடுத்தார், யாரோ வந்தார், இருட்டிலே கொடுத்து விட்டு வந்து விட்டார். காலையில் பேசப்படுகிறது, தீய நடத்தை உள்ள ஒரு பெண்மணி, கெட்ட பண்பாடு உள்ள ஒரு பெண்மணி, உடம்பை ஹராமான வழிகளிலே பயன்படுத்தி சம்பாதிக்கின்ற ஒரு கெட்ட பெண்ணுக்கு சதக்கா கொடுத்திருக்கார்கள் யாரோ என்று சொல்கிறார்கள். அதுவும் கவலை. அல்ல, உனக்காக கொடுத்தேன், இருட்டில் கொடுத்தேன், இருள் சூழ்ந்த நிலைமையில் கொடுத்தேன், எனக்கு வெளியே விளங்கவில்லை, நாளைக்கு கொடுக்கிறேன் என்று அடுத்த நாளும் கொண்டு போய் இருட்டிலே ஒருவர் வந்தார், கொடுத்து விட்டு வந்து விட்டார். காலையில் பேசப்படுகிறது, இன்றிரவு ஒரு பணக்காரனுக்கு சதக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணக்காரன், அவன் கஞ்சன், அவனே பணக்காரன், அவனுக்கு ஒருவர் சதக்கா வேறு கொடுத்திருக்கிறார் என்று பேசப்படும். கவலை.
3 நாளும் பொருத்தப்பட்டவர்களை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு கவலை. ஆனால் இரவோடு இரவாக இருட்டிலே கொடுத்தது அல்லாவுக்கு மாத்திரம் தெரியும். இருட்டு அல்லாவுக்கு இருட்டல்ல. காலையிலே அடுத்த நாள் 3 நாட்களுக்கு பின்னால் அந்த காலத்து ரசூலுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து அவருக்கு நன்மாராயம் சொன்னான், அவருக்கு சொல்லுங்கள், 3 நாள் கொடுத்த சதக்காவின் மூலம், இஹ்லாஸ் மன தூய்மையோடு கொடுத்த தர்மத்தின் மூலம் 3 பேரும் திருந்து விட்டார்கள். திருடன் திருட்டு தொழிலை விட்டு விட்டான். நான் இப்படி அல்லாஹ் இரவோடு இரவாக ஒருவரை வைத்து எனக்கு உதவி செய்யும் பொழுது, பணம் பொருளாதார வசதி தரும் பொழுது நான் ஏன் திருட வேண்டும்? திருட்டு தொழிலை விட்டு திருந்து விட்டான். கெட்ட நடத்தையுள்ள பெண்மணி பாவத்தை விட்டு திருந்து விட்டால். கஞ்சன் பணக்காரன், கஞ்ச பணக்காரன், கருமித்தனம் உள்ளவன், அவன் கொடையாளியாக மாறிவிட்டான். நானே கொடுக்க வேண்டிய நபர் எனக்கு பிறர் தருகின்ற நிலைமைக்கு மாறிவிட்டேனே என்று அவர் தெரிந்து கொண்டார். எனவே இதை தன் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாவுக்காக என்று வாழக்கூடிய மன தூய்மை உள்ளவர்களுக்கு, அல்லாவுக்காக எண்ண தூய்மையான எண்ணத்தோடு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மாராயம். அவர்கள் இருள்களின் ஒளிவிளக்குகள், இருள்களிலும் மக்களுக்கு வழிகாட்டுகின்ற நேர்வழி காட்டக்கூடிய. எனவே இந்த இரவோடு இரவாக செய்த இஹ்லாஸான சதகா 3 பேருடைய கெட்ட குணங்களை திருத்தி நல்லவர்களாக மாற்றியது. எனவே அல்லாவுக்காக வேண்டி செய்வோம், அல்லாவுக்காக வேண்டிய வாழ்வோம், அல்லாவுக்காக வேண்டிய ஏகத்துவ கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.